ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஆர்டர் எதுவும் இல்லை. ரீசனாக தான் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். கூடவே எனக்கான ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ அதை நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி ஒரு வ்ளாக் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஏதாவது ஃப்ரீ டைமில் தான் நான் வந்து இந்த மாதிரி கிச்சனில் ஒர்க் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து ஃப்ரீ டைமில் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அது மாதிரியே கிச்சனில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வீடியோ எடுக்கனாலும் வீடியோ எடுத்துருவேன். டைம் இருக்கும்போது வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஃப்ரீ டைமில் நான் என்னென்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய கிச்சன் ஆக்டிவிட்டியும் சேர்த்து பாப்பாவோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸாக வந்து நான் டிசிஎஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் பசங்களுக்காக என்னோடய ஜாப் வந்து குவிட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் சும்மா இருக்கேன்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன். எல்லா வீட்டில் இருக்கிற பெண்களும் கண்டிப்பாக சும்மா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது வீட்டில் தானே இருக்காங்க, சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டில் எல்லா வேலைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கான டைம்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 hour தான் டெய்லியுமே கிடைக்கும். மற்றபடி எல்லாமே வீட்டில் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹவுஸை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோவா ஈஸியான காரியம் இல்லை. அதுவும் ஹோம் மேக்கராக இருக்கிறது அந்த அளவுக்கு ஈஸியான காரியம் இல்லை. இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ப்ரெஷர் அதிகம் வேலைக்கு போகிறவங்கள விடன்னு சொல்லுது. அது உண்மை தான். அதுவும் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து டைமும் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் மெனக்கிட வேண்டிய வேலைகளும் நிறையவே. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து மெனக்கிட வேண்டியது இருக்குது. கிட்ஸோட கேராக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. நமக்கு சேலரி மட்டும் தான் கிடையாது, ஆனால் 365 டேஸும் நமக்கு வந்து வேலை இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிவிடுவோம். ஒர்க்கிங் விமன் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க நல்லா ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நம்மளால் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். நானும் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது சரி இந்த அளவுக்கு நம்ம சேலரி வாங்கிட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து வீட்டில் இருக்குமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் அந்த டைமில் நான் வந்து குழந்தைங்க கொஞ்சம் வளரும்போது ஃப்ரீ டைமில் கற்றுக்கிட்ட விஷயம் தான் எனக்கு மறுபடியும் என்னுடைய கரியரை வந்து ரீஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் வீட்டில் இருந்து ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கூடவே வந்து கிளாஸஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைனில். அதுக்கான தனி சேனலும் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதை நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வந்து ஃப்ரீ டைமில் லேர்ன் பண்ணணும்னா தாராளமாக நம்மளை வந்து கம்பேட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா சத்தியமாக இல்லை. வேலைக்கு போகிறவங்களுக்கும் அதிகமாகவே ப்ரெஷர் இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரகிள் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஆஃபீஸில் அவங்களோட ப்ரெஷர்லாம் தாங்கிட்டு தான் ஃபேமிலிக்காக அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஹெல்ப்புக்கும் இல்லை அப்படின்னா அவங்களும் வீட்டில் வந்து எல்லா வேலைகளையும் ஃபாஸ்ட்டாகவும் முடிக்க வேண்டியது இருக்குது. குழந்தைங்களுடைய ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்களுடைய ஃபுட்லேயும் கேர் பண்ணாமல் அவங்களும் ஃபீல் பண்ணுற விஷயத்த நான் நிறையவே கேள்விப்பட்டேன். நான் வீட்டில் இருக்கும்போது நான் குழந்தைங்களுக்காக ஜாப் விடும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பட் வந்து அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறா இருக்கட்டும், இப்போ வந்து குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய ஹோம்ஒர்க்கில் கேர் எடுத்துக்கிறா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டடீஸ் விஷயத்தில் கேர் பண்ணுறது எல்லாமே எனக்கு பண்ண முடியுதுங்கிற விஷயத்தில் எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். ஹோம் மேக்கராக இருக்கட்டும், ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நம்மளுடைய க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கில்லுமே லேர்ன் பண்ணாமல் வெட்டியாக வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கிற ஃப்ரீ டைமை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும். ஃப்ரீ டைம் வந்து நமக்கான ஃப்யூச்சருக்கான டைம் அப்படிங்கிறதுல நீங்கள் யோசித்து உங்களுடைய வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கலாம். நிறைய பேருக்கு பேக்கிங் பிடிக்கலாம், குக்கிங் பிடிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து டெய்லரிங் பிடிக்கலாம், எம்ப்ராய்டரிங் பிடிக்கலாம். இதை தவிர எக்கச்சக்கமான வீட்டில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஃபினான்ஷியலாக ஜஸ்ட்டு நம்ம ஏர்ன் பண்ணிட்டு போகிறது மட்டும் சக்ஸஸ் இல்லை. நம்ம ஒர்க்கிங் விமனாக இருந்தால் கூட குழந்தைங்களை வந்து வளர்த்து விடுறது, நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக வந்து ஹோமை வந்து ரன் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஒரு விதத்துலையாவது நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இந்த காலத்தில் வந்து 2 பேரும் ஏர்ன் பண்ணலைன்னா குழந்தைங்களுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அந்த டைமில் வந்து நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஹஸ்பண்டோட ஒரு சேலரி மட்டும் குழந்தைங்களுடைய ஸ்டடீஸ்க்கான விஷயத்துக்கு வந்து போதலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன்.
ஸோ அதனாலேயே வந்து ஜாபை ஏன் விட்டோம் அப்படின்னு நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து வீட்டிலேயே வந்து நிறைய நேரம் சும்மா இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த டைமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு தோணும்போது தான் நான் வந்து ஃப்ரீ டைமில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து கற்றுக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்காதீங்க. கண்டிப்பாக அந்தந்த விஷயங்கள்லாம் உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களால் எது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணுதோ அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரீ டைமில் குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸுக்கான எல்லாமே வந்து நான் வறுத்து வச்சுட்டேன். அதாவது இப்போ வேர்க்கடலைலாம் வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சட்னிக்காகவோ நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸுக்காகவோ அல்லது நம்ம ஏதாவது வேலை இருக்கும்போது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து ஹெல்தியான லட்டு ரெசிபீஸ்க்காக இந்த மாதிரி வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு தனியாக வறுத்து வச்சுருவேன். பச்சை பயிரெல்லாம் வறுத்து வச்சுருவேன். ஸோ வறுத்து வைக்கும்போது கொஞ்சம் வண்டும் வைக்காது. கூடவே வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேலைகள் அதிகமாக இருக்கும்போது. அது மாதிரி எள்ளு லட்டு அவல் லட்டு எல்லாமே நான் வந்து இது மாதிரி வறுத்து வச்சுட்டேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். குழந்தைங்க கேட்கும்போது லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கூடவே வந்து காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகு அல்லது நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து பாபாவுக்கும் வந்து பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வேலைகள் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவோட ஆனுவல் டே இருந்தது. பாப்பாவோட ஃபேரி ட்ரெஸ் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவளுக்கு ஒரு பேர்ல் மாலை செஞ்சுருந்தேன். கூடவே நான் வந்து சாரீ வியர் பண்ணிக்கிறதா இருந்தேன். அம்மாவும் வீட்டில் இருந்தாங்க. அதனால் வந்து எனக்கான இன்விசிபிள் செயின் வந்து பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இன்விசிபிள் செயின்லாம் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 99 rupees தான் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய HK டிசைனர் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டோம். பாப்பாவுக்கு வந்து அவார்ட் கிடச்சிச்சு. நல்ல அகாடமிக் இயர் எக்ஸலன்ஸ் கிட் அவார்டு வந்து கிடச்சிச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அது மாதிரி பாப்பா வந்து ப்ரேயர் சாங் நெக்ஸ்ட் வந்து அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. கூடவே வந்து வெல்கம் ஸ்பீச்சுக்கு வந்து 2 monthsக்கு முன்னாடியே வந்து டாபிக் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி 1 monthக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி விட்டுட்டேன் நான். ஸோ அதுலேயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்புறம் 3 டான்ஸ் போல் இருந்தால். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாப்பாவும் வந்து அவார்டு வாங்கினதில் எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி தான் நான் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் வந்து என்னால் கண்டிப்பாக வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்க முடியுது. கொஞ்சம் கேரும் பண்ணிக்க முடியுது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறம்போது நமக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆரி கற்றுக்கணும்னு எங்கள் வீட்டில் நான் சொல்லும்போது, ஆரி இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்துட்டு, ஸோ ஆரி யாரும் போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி மெஹந்தி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நான் சொல்லும்போது, மெஹந்திக்கான நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படும் போது, டெய்லரிங்க்கு இப்போ எல்லாமே ரெடிமேடாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம எந்த விஷயத்த நம்ம எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு யாராவது வந்து இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் மெஹந்தி போடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை போட்டுக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி ஆரி வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஆரி ரெடிமேட் ப்ளவுஸாக இருந்தாலுமே அதை போடுறதும் கண்டிப்பாக வந்து ஹேண்ட்மேடாக தான் போட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்னா மெஷின் வந்தாலும் ஹேண்ட்மேடாக போடக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. போட்டு கொடுக்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ரெடிமேட் ப்ளவுசஸ் ரெடிமேட் நிறைய கிளாத் வந்து இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக டெய்லர் ஷாப்பும் பக்கத்து பக்கம் வீட்டுக்கு வீடு இருக்க தான் செய்யுது. அதனால வந்து எந்த விஷயங்கள் வந்து அப்கிரேட் ஆனாலும் நம்ம ஒரு கைத்தொழிலை வந்து கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கற்றுக்கிறதுல கண்டிப்பாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்கே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் டைம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸ்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு 1 hour எடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி தான் என்னோட டைமை வந்து நான் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் மொபைல் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் பார்ப்பேன். பட் என்னென்னா நான் கண்ட்ரோலாக வச்சுப்பேன். நான் இந்த டைமில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக வச்சுப்பேன். மீதி இருக்கிற என்னோடய டைமில் வந்து இந்த மாதிரி நான் கிச்சனில் இருக்கிற பெண்டிங் வேலைகள் பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலை பார்ப்பேன். கிளாஸுக்கான வீடியோஸ் வந்து எடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரியில் நம்ம என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் கற்றுப்பேன். நான் யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மோஸ்ட்லி நான் வந்து கற்றுக்கிறதுக்கான விஷயங்களாக தான் இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சேனல்கள் இருக்குது நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டுக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ஃப்ரீ டைமை வந்து நான் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நமக்கான மெட்டீரியல்ஸ் ஆர்டர்ஸும் வரும். அதுவும் கூட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ ஆரி ஒர்க் இருக்கும்போதே வந்து மெட்டீரியல்ஸ்க்காக நிறைய சிஸ்டர் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எமர்ஜென்சியாக இன்றைக்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து அதை நான் சென்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆரி வேலைகளையும் நான் பார்த்துருவேன். ஸோ காலையிலேயே வந்து நம்மளுடைய குக்கிங் வேலையை முடிச்சுட்டு அதுக்கான பிளானிங்கும் வந்து நம்ம முந்தின நாளே பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ப்ரீ பிளான்டாக வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருந்தால் தான் நம்மளுடைய அந்த வேலைகளை அந்த டைமுக்கு வந்து நம்மளால் முடிக்கவும் முடியும். கூடவே வந்து நமக்கான ஃப்யூச்சருக்கான டைமே வந்து எடுத்துக்கவும் முடியும். ஸோ
எல்லா வேலைகளையும் பெண்டிங் போட்டுட்டு நம்ம அப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரெஷரான விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக செல்ஃப் கேர், ஹேர் கேருக்கும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கான டைம் வந்து எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கம்மி. ஃபேமிலிக்காக ஓடிடுவோம், ஃப்யூச்சருக்காக ஓடிடுவோம். பட் நமக்குன்னு கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நமக்கு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், கஞ்சி ரெசிபிஸ் எதுவும் இல்லாமல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாதிரி கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஹோம் மேக்கராக மட்டும் இல்லாமல் நமக்கான ஐடென்டிட்டியை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். நிறைய ஸ்கில்லுக்காக வந்து லேர்ன் பண்ணுங்கள், நிறைய ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கோங்க, நிறைய டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சோஷியல் மீடியா இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு அர்த்தங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ எப்படி எடுத்துக்கிறது, எப்படி வந்து நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு, எப்படி நம்ம பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அதுக்காக இருக்குது. நெகட்டிவாக யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதையே போட்டு மண்டையில் குறைச்சிக்காம அதிலே இருந்து நம்ம பாசிட்டிவாக என்ன பண்ணலாம், அவங்களே வந்து நம்ம சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எப்படி வந்து கற்றுக்கலாம், எப்படி வந்து முன்னேறலாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் வந்து ஹோம் மேக்கராக இருந்தாலும் நம்மளால் வந்து ஹோமையும் மேனேஜ் பண்ண முடியும், கூடவே வந்து பிஸ்னஸையும் ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய செல்ஃப் டேப்பாக கிடையாது. பட் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வீட்டில் இருந்தும் குழந்தைங்களை பார்த்தும் குக்கிங்கை பார்த்தும் வீடியோஸ் மேக் பண்ணியும் சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியும் அந்த அளவுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண பிடிக்கும், எந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது எந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு வந்து ஒரு வீக்னஸாக வந்து ஃபீல் பண்ணாமல் அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து ஃபீல் பண்ணுங்கள். நம்ம இல்லாமல் நம்ம லைஃப்பை வந்து நம்ம ஹோமை வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது யாருனாலையும் கஷ்டம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தெலாம் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். டைம் இருக்கும்போது இப்படி தான் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருவேன், எடுத்து வந்து சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ டைம் இருக்கும்போது வந்து வேலைகள் எதுவும் இல்லை அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸ் தான் இது. ஸோ கிளாத் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தனால அடியில் வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் போட்டு தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் தெரியாது. நான் ஆரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிளாத் வந்து மெல்லிஸாக இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இல்லை பண்ண முடியாது சிஸ்டர், ஏன்னா வந்து கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, ரிங்கில் வந்து மாட்ட முடியாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பட் ரீசெண்டாக நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நிறைய ஐடியா கிடச்சதுனால இந்த ப்ளவுஸையும் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 800 ருபீஸ்க்கு தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நமக்கான ஆர்டரும் வந்தது. அதையும் வந்து ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி அதுக்கான வீடியோஸும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன், நம்மளுடைய ப்ளாக் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன், நம்மளுடைய டிசைனர் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரே வீடியோ தான் 3 இடத்துல நான் போஸ்ட் பண்ணுவேன். ஃபேஸ்புக்கில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், பட் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் ஓகே, இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப், ஓகே அதுவே போதும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து 3 இடத்துலையே வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி நம்ம பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்போடைய சோஷியல் மீடியாவோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுலையும் கண்டிப்பாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான நிறைய குக்கிங் ரெசிபீஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேர், இந்த மாதிரி பிஸ்னஸ் டிப்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.